ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சோம்பேறியான நரி வாழ்ந்துகிட்டு வந்துச்சான். அது ஒரு நாள் காட்டு ராஜாவான சிங்கத்தை சந்திக்கிறதுக்காக போச்சான். சிங்கத்தை பார்த்து, காட்டு ராஜாவே, உங்களுக்கு சேவை செய்யணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நேர்மையா சேவை செய்வேன். என்னை தயவு செஞ்சு உங்க சேவகனா ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்டுச்சான். சிங்கமும் சரின்னு சொல்லி நரிய தனக்கு சேவை செய்யறதுக்காக ஒத்துக்குச்சான். அன்னையில இருந்து நரி சிங்கத்துக்கு ரொம்பவே நேர்மையா சேவை செஞ்சுட்டு வந்துச்சான். ஏதாச்சும் மற்ற விலங்குகள் வந்துச்சுன்னா அதை பத்தி சிங்கத்துக்கு தகவல் கொடுக்கறதும் அதை வேட்டையாடுற உதவி செய்யறதுமா இருந்துச்சு. அப்படி வேட்டையாடி கிடைச்ச உணவை சிங்கம் சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருக்கிறத நரிக்கு கொடுத்துச்சு. நரியும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. மிச்ச மீதிய சாப்பிட்டு சாப்பிட்டே நரி நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. தன்னை ரொம்பவே பலசாலின்னு நினைச்சிருச்சு. ஒரு நாள் சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கமே, இனிமே நான் உனக்கு சேவை செய்ய மாட்டேன். நானே ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். இனிமே என்னோட உணவை நானே வேட்டையாடி தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு பிறகு நரி தனியா வேட்டையாடுறதுக்காக போச்சான். நிறைய மிருகங்களை பார்த்துச்சான். ஆனா அதுக்கு எதுவுமே பத்தல. ரொம்ப பெரிய விலங்குக்காக அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு யானை நடந்து வந்ததை பார்த்துச்சான். ஆஹா, நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சது அப்படின்னு யானைய தாக்குறதுக்காக முயற்சி பண்ணுச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? யானை தன்னோட தும்பி கையால ஒரே அடியால அந்த நரிய தூக்கி வீசிருச்சான். விட்டா போதுண்டா சாமின்னு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுச்சான் நரி. இந்த நரிய மாதிரி தாங்க சில பேரு தன்னால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்திக்கு மீறின விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணி இப்படிதான் கடைசியில மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாங்க, ஆனா இந்த நரிய மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. தேங்க்யூ.